ஜெய் சாயிராம். நம் வாழ்வில் சொல்லவே முடியாத வழிகளை தந்தவர்களை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அப்படி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்றேனும் ஒரு நாள் அவர்களுக்கு அதை திருப்பித் தர வேண்டிய சூழல் நமக்கு வரலாம் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இதை நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கச் செல். நாளையே திடீர் அதிர்ஷ்டம் பெறப்போகிறாய். ஒரு சந்தோஷ தகவல் உன் மனம் மகிழும்படி கிடைக்கப் போகிறது என் பிரியமே. நீ ஆச்சரியப்படும்படி அற்புதம் ஒன்று உன் வாழ்வில் நாளையே நிகழப் போகிறது. கேள். ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். நீ எதிர்பார்த்த அந்த விஷயத்தில் ஆனந்த செய்தி உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது. உன்னை ஆனந்தத்தில் உன் சாயப்பா நான் நிரப்பப் போகிறேன். நீ தேடி தேடி அலைந்த ஒன்று உன் கையில் கிடைக்க இன்னும் சிறிது நேரமே மீதமிருக்கிறது. ஆம் என் பிரியமே, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நல்லதும் கெட்டதும் உன்னால் தான் வருகிறது என்பதையும் புரிந்து கொள். நல்லதை உன்னிடம் சேர்க்க நான் முடிவு எடுத்து விட்டேன் என் பிரியமே. நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆம் என் பிரியமே, உனக்கு துணையாக உன்னப்பா நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ தேவையில்லாமல் பயந்து கொண்டே இருக்கிறாய்? அனைத்தும் உன்னை தேடி தானாகவே வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ தூங்குவதற்கு முன்பாக யார் உன் நினைவில் இருக்கிறார்களோ, எந்த நிகழ்வு உன் மனதில் நிறைகிறதோ அவர் அந்த நினைவுதான் மகிழ்ச்சியோ அல்லது துன்பத்திற்கு முழு காரணமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள். எனவே நல்லதையே நினை, நல்லதையே செய்து கொண்டிரு, நல்லதை மட்டுமே பேசிக்கொண்டிரு. நடப்பது எல்லாமே உனக்கு நன்மையாகவே இருக்கும். தூங்குவதற்கு முன்பாக நீ எதை நினைத்து பார்ப்பதும் எதை வேண்டுமானாலும் நினைத்து பார்க்கலாம். அது தவறே இல்லை என் பிரியமே. தவறு ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆனால் தூக்கத்தையே கெடுத்து கொண்டு அந்த நிகழ்வையே நினைத்து கொண்டிருப்பது மிக மிக ஆபத்தாக முடிந்துவிடும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிரியமே, மற்றவர்கள் உன்னை தவறாக பேசுகிறார்களே, இழிவாக நடத்துகிறார்களே என்று எப்பொழுதும் வருத்தம் கொள்ளாதே, கவலையே படாதே. அவர்களுக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதற்குரிய நேரத்தில் அவர்களுக்கான தண்டனை கிடைக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. அந்த தண்டனையை கிடைக்கும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ உன் வாழ்க்கை பயணத்தில் மட்டும் கவனமாக இரு என் பிள்ளையே. மற்றவர்களின் வீணான சொற்களுக்கு எப்பொழுதுமே மதிப்பளிக்காதே. உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் உன்னுடைய எண்ணப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீ எண்ணியபடிதான் உன் வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? ஆம் என் பிரியமே, நீ எண்ணியபடிதான் உன் வாழ்வும் நகரும் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய எண்ணங்களை எப்பொழுதுமே தூய்மையாக வைத்திருக்க பழகு என் பிரியமே. எதையுமே யோசிக்காமல் சில நேரங்களில் கோபப்படுவது உரிமையின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும். ஆனால் எல்லாம் யோசித்து எதுவுமே பேசாமல் மௌனமாக இருப்பது அந்த உறவு நிலைக்க வேண்டும் என்பதின் நிலைப்பாடு என்பதை புரிந்து கொள். கோபப்பட வேண்டிய இடத்தில் கோபப்படு. அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் அமைதியாக இருந்துவிட்டு போகலாமே. உன்னிடம் இல்லாத ஒன்று அதுவாகவே உன்னை தேடி வந்தாலும் அதன் மீது அதீத ஆசை மட்டும் வைத்து விடாதே என் பிரியமே. எதன் மீதும் அதிக ஆசையை வைத்து விடாதே. அது என்றேனும் ஒரு நாள் உன் கை நழுவி போகும் பொழுது கலங்கி நிற்பாய் என்பதையும் மறந்து விடாதே. ஆம் என் பிரியமே, எதையுமே எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்பதினால்தான் அதிகமாக எதிர்பார்ப்பதினால்தான் ஏமாற்றம் மிஞ்சுகிறது என்பதையும் புரிந்து கொள்.
என் அன்பு பிரியமே, நீ எந்த அளவிற்கு நற்குணத்தோடு இருந்தாலும் சரி, நல்ல குணத்தோடு இருந்தாலும் சரி, உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் அவர்களின் தேவையையும் மனநிலையும் வைத்துதான் உன்னை மதிப்பிடுகிறார்கள் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு பிரியமே, உன்னுடைய வெற்றி என்னும் மரத்தை வளர்க்க உன்னுடைய உழைப்பினால் உருவாகும் வியர்வை என்னும் நீரை நீ ஊற்றிதான் ஆக வேண்டும். ஆம் என் பிள்ளையே, அப்பொழுதுதான் அந்த வெற்றி உன்னை வந்து சேரும். அந்த வெற்றியை உன்னால் ரசிக்கவும் முடியும். என் அன்பு பிரியமே, விதி என்பது வேறு ஒன்றுமே கிடையாது. நீ நினைப்பதற்கு, நீ நினைத்ததற்கு நேரெதிராக நடப்பதை தான் விதி என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என் பிரியமே. அந்த விதி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். எந்த பின்னடைவுகளையும் விதி என்று நொந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. உன்னுடைய தொடர் முயற்சியால் எந்த விதியையும் மாற்றி எழுத முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கும் வரை நீ எத்தனை முறை தோல்வியடைந்தாலும் நீ தோல்வியடைந்ததாக அர்த்தமே கிடையாது என் பிரியமே. அர்த்தமே கிடையாது. அதுவும் உனக்கு ஒரு வெற்றிதான். இன்னும் வெற்றியடையாதவர்கள் அவ்வளவுதான் என்பதை புரிந்து கொள். விடாமுயற்சி உனக்கு அருகில் இருக்கும் வரை உன்னுடைய வெற்றியும் வெகு தொலைவில் இல்லை என்பதையும் புரிந்து கொள். எது நடந்தாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும் தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையே உன்னை வாழ்வாங்கு வாழ வைக்கும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறாய்? எல்லாம் நடக்கும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணத்தோடுதான் எல்லாம் நிகழ்கிறது என்பதை எப்பொழுது நீ உணர்ந்து கொள்கிறாயோ அப்பொழுது நடக்கும் அனைத்துமே உனக்கு நன்மையாகத்தான் தெரியும். எதுவுமே பிரச்சனைகளாகவோ கஷ்டங்களாகவோ உன் கண்களுக்கு தெரியாது. எப்பொழுதுமே நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை மட்டுமே உன்னை வாழ்வாங்கு வாழ்வில் உயர்த்தும். உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் உன்னுடைய உழைப்பால் நிரப்பிக்கொண்டே இரு. உழைக்காமல் வாழ்பவர்கள் மனிதன் என்று சொல்லிக் கொள்ளக்கூட தகுதியற்றவர்களாக உணர விடுகிறார்கள். உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம் என் பிரியமே, உழைத்து கொண்டே இரு. உழைப்பவர்கள் கையில்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. மற்றவர்களின் உழைப்பில் வாழ்பவர்களால் வாழ்க்கையில் ஒரு நாளும் முன்னேறவே முடியாது என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் அத்தனை மாற்றங்களையும் ஏற்படுத்த நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ உன்னுடைய வாழ்வில் முன்னேறிக்கொண்டே இருக்கிறாய் என்று எப்பொழுது நீ உணர்ந்து கொள்வாய் தெரியுமா? உன்னுடைய வாழ்வில் கஷ்டத்தை அதிகமாக நீ சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த உணர்வு உன்னுடைய மனதில் தானாகவே எழ வேண்டும். உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை உனக்கு விதையாக்க கற்றுக்கொள். அந்த விதையை உன் திறமையால் பயிராக்க கற்றுக்கொள். அப்படி விமர்சித்தவர்களை உன்னை அண்ணாந்து பார்க்கட்டும். உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து, ஆம் என் குழந்தா, உன்னுடைய இலக்கை எளிதில் அடைய நீ யோசித்து கொண்டு இருக்க வேண்டும். அதிகப்படியான யோசனைதான் உன்னுடைய இலக்கை நீ பிரம்மாண்டமாக அடைவதற்கான வழியாகவே இருக்கும். வருடங்கள் மாறுவதால் இங்கு வாழ்க்கையில் எதுவுமே மாறிவிடாது என் பிரியமே. கஷ்டம் வந்தால் கலங்கி நிற்காதே, துணிந்து செல்ல கற்றுக்கொள். உன்னுடைய விடாமுயற்சி மட்டும்தான் உன்னை வாழ்வை வளமாக மாற்றும் என்பதை தீர்க்கமாக நம்பு. தகுதி இல்லாதவன் நீ என்று சொல்வதற்கு இங்கு எவருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. ஆம் என் குழந்தா, நீ அடையவிருக்கும் வெற்றிக்கான தகுதியை நீதான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. எப்பொழுதுமே மறந்து விடாதே. வெற்றியின் ரகசியமே நீ செய்கின்ற செயல்களில் உன்னுடைய முழு விருப்பத்தோடு செய்வதுதான் என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். உன்னுடைய சிந்தனையில் நீ செய்கின்ற சிறிய மாற்றம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதையும் புரிந்து கொள். உன்னுடைய எண்ணம் போல்தான் உன்னுடைய வாழ்க்கை என்பதையும் தெரிந்து கொள்.
வாழ்வில் சறுக்கல்கள் வரும் பொழுது எப்பொழுதும் உடைந்து விடாதே. தோல்விகளை சந்திக்காமல் இங்கு உயர்ந்தவர்கள் எவருமே இல்லை என்பதையும் புரிந்து கொள். என் அன்பு பிரியமே, நீ அடைய வேண்டியதை நிச்சயமாக அடைவாய். நீ கதறிய நாட்களெல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. நாளையே நீ தேடி தேடி அலைந்த ஒன்று, காத்திருந்த ஒன்று உன் கையில் வந்து சேரப்போகிறது. நீ எதிர்பாராத அளவு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது. நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு நிறைவேறும். நீயே ஆச்சரியப்படும்படி அதிசய அற்புதம் ஒன்று நாளையே உன் வீட்டில் நடக்கும் என் பிரியமே. ஆனந்த செய்தி உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. ஆம் என் குழந்தையே, இன்று இரவிலேயே உன் சிக்கலை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. விடியலில் உன் வீட்டில் ஒரு நல்லது நடக்கும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. நீ விரும்பி கேட்டதையே நான் உனக்கு வரமாக தரவிருக்கிறேன் நாளையே. என் அன்பு பிரியமே, உன்னுடைய உருக்கமான வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும். பலிக்க வைப்பேன் உன் சாயி தேவா. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை எந்த நொடியும் நான் ஏமாற்றி விடமாட்டேன், நிர்கதியாக விட்டு விடமாட்டேன் என் பிரியமே. சாயப்பா மீது முழு நம்பிக்கையோடு இரு. நீ நினைக்காததையும் நான் நடத்தி வைப்பேன். நான் இருக்கிறேன். நான் உன்னுடனேயே இருப்பேன். உன்னுடனேயே எப்பொழுதும் இருப்பேன். கவலைப்படாமல் இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? எனது பிடியிலேயே இருந்து கொண்டிருக்கிறாய். நானே உனக்கு அனைத்துமாக இருந்து கொண்டிருக்கிறேன். எனவே வாழ்வை பார்த்து பயப்படாதே. வாழ்வு என்பது ஒரு பாடல் போன்றது, பாடிப்பார். வாழ்வு என்றது ஒரு விளையாட்டை போன்றது, விளையாடிப்பார். வாழ்வு என்பது ஒரு தன்னம்பிக்கை போன்றது, சாதித்து காட்டு. வாழ்வு என்பது ஒரு கனவு போன்றது, அதை நிஜமாக்கி காட்டு. வாழ்வு வாழ்வதற்கே சந்தோஷமாக அந்த வாழ்வை வாழ்ந்துவிட்டு போகலாமே. எந்த ஆபத்து உன்னை நெருங்கினாலும் அதிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய். இதில் எந்த சந்தேகமுமே உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ வேண்டியதை, பிரார்த்தனை செய்ததை, நீ ஆசீர்வாதமாக கேட்டதை நான் தராமல் எங்கு செல்லப் போகிறேன்? உனக்கு வேண்டியதை தருவதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைக்கு தராமல் வேறு என்னத்தான் வேலை இருக்கிறது எனக்கு? நான் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் உனக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எனவே தைரியமாக இரு. அமைதியும் சந்தோஷமும் உன்னிடம்தான் இருக்கிறது. அதை உன்னில் இருக்கும் உன்னை தேடிக்கொண்டே இரு. மற்ற இடத்தில் அதை தேடுவதை நிறுத்திவிடு. சந்தோஷமும் நிம்மதியும் உன் முகத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? சாயிராம், சாயிராம். மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாமே நம்மிடத்தில் தான் இருக்கிறது. நம்மிடம் அது இருக்கும் பொழுது நமக்கு அது பெரிதாக தெரியவில்லை. நம்மிடமிருந்து அது சென்று விட்டால் மீண்டும் அது நம்மிடம் வந்து சேரும் பொழுது அளவில்லாத ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நம்மிடம் வந்து சேரும் என்பது உண்மையிலும் உண்மை. ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரர் வாழ்ந்து வந்தார். அவனிடம் இல்லாத விஷயங்களே இல்லை. அத்தனையும் அளவுக்கு அதிகமாக கொட்டி கிடந்தது அந்த கோடீஸ்வரரிடத்தில். ஆனால் சந்தோஷமும் நிம்மதியும் தான் இல்லவே இல்லாமல் தவித்து கொண்டிருந்தார் அந்த கோடீஸ்வரர். சரி, உள்ளூர்ல தான் சந்தோஷம் கிடைக்கவே இல்லை. வெளியூரில் விதவிதமான நாடுகளுக்கு போனால் கிடைக்கும் என்று தேடி தேடி போனான். ஆனால் நிம்மதி கிடைத்த பாடே இல்லை. மனதிற்குள் எப்பவுமே ஒரு விதமான பரபரப்பு. எந்த ஊருக்கு போனாலும் அடுத்த நாளே வீட்டில் என்ன வேலை வந்து விட்டதோ என்று பதற்றமாக வீட்டிற்கு வந்து விடுவான்.
என்ன செய்தாலும் அவரால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழவே முடியவில்லை. போதும் இந்த வாழ்க்கையை இப்படி பரபரப்பாகவும் நிம்மதி இல்லாமலும் வாழ்வது வீண் என்ற நினைவில் துறவரத்தில் இறங்கி சந்நியாசியாக போய்விடலாம் என்று நினைத்து கொண்டு அமைதி கிடைக்கும் என்று யாரோ சொல்ல கேட்டு அவரும் துறவரத்தில் இறங்கினான். உடனே அவன் தன் வீட்டிலிருந்த தங்கம், வைரம், வைடூரியம், அனைத்து விதமான பணம் அனைத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு ஒரு துறவியை பார்க்க போனார் அந்த கோடீஸ்வரர். அப்போது துறவி ஒருத்தர் மரத்தடியில் உட்கார்ந்திருந்தார். அதை பார்த்த அந்த கோடீஸ்வரன் அந்த மூட்டையை துறவியின் காலடியில் வைத்துவிட்டு, குருவே, இதோ என்னுடைய மொத்த சொத்தும் இதில் இருக்கிறது. இனி இவை அனைத்துமே எனக்கு வேண்டாம். எனக்கு அமைதியும் சந்தோஷமும் தான் வேண்டும். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி பணிவன்போடு அந்த துறவியின் முன்பாக நின்றார் அந்த கோடீஸ்வரன். அனைத்தையும் பார்த்த துறவி, அனைத்தையும் கேட்ட துறவி உடனே அந்த மூட்டையை வேகமாக பிரித்து பார்த்தார். அதில் தங்கம், வைரூடியங்களும் கட்டுக்கட்டாக பணமும் இருந்தது. உடனே துறவி அந்த மூட்டையை கட்டி தலையில் வைத்துக்கொண்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பித்தார். அதை பார்த்ததும் கோடீஸ்வரனுக்கு இன்னும் அதிர்ச்சி. பொய்யாக துறவி வேஷம் போட்டும் கொண்டிருக்கும் இவருக்கு முன்பாக இந்த மூட்டையை வைத்துவிட்டோமே என்று எண்ணி துறவியை ஓட்டமாக ஓடி பிடித்துவிடலாம் என்று ஓட ஆரம்பித்தார் அந்த கோடீஸ்வரர். துறவியின் ஓட்டத்திற்கு செல்வந்தனால் ஈடு கொடுக்கவே முடியவில்லை. துறவி அனைத்து சந்துகளிலும் சர்வசாதாரணமாக ஓட ஆரம்பித்தார், தாவி குதித்தார். ஆனால் கோடீஸ்வரனால் ஒன்றுமே பண்ண முடியவில்லை. ஆனால் துறவி எல்லா தெருக்களையும் ஓடி முடித்து கடைசியில் அதே மரத்தடிக்கு வந்து நின்றார். அந்த கோடீஸ்வரனை பார்த்தார். என்ன கோடீஸ்வரரே, பயந்து விட்டாயா என்று சந்தோஷமாகவே கேட்டார். இதோ இந்தா உன் சொத்து மூட்டை, நீயே வைத்துக்கொள் என்று திரும்பிக் கொடுத்தார். அந்த மூட்டை கையில் வந்ததும் கோடீஸ்வரன் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஆனந்தத்தில் துள்ளி குதித்தார். ஒரே குதூகலமாக இருந்தார். முகமெல்லாம் சிரிப்பு தாண்டவமாடியது. இப்போது அந்த துறவி கேட்டார், என்னப்பா, புதுசா உன் முகத்தில் ஆனந்தத்தை நான் பார்க்கிறேன். இதற்கு முன்னாடி இப்படி செல்வமெல்லாம் எங்கே இருந்தது? உன்னுடையதானே அனைத்தும் இருந்தது. ஆனால் அப்பொழுது உன்கிட்ட இந்த மகிழ்ச்சி இல்லையே. ஆனால் இப்பொழுது உன் முகத்தில் சந்தோஷம் தாண்டவமாடுகிறதே, என்ன சங்கதி என்று சந்தோஷமாகவே கேட்டார். சந்தோஷமாகவே கேட்டுவிட்டு சற்றென்று திரும்பி பார்க்காமல் நடக்க ஆரம்பித்தார் துறவி. எல்லாம் புரிந்து தெளிவோடு வீடு திரும்பினார் செல்வந்தர். அனைத்துமே நம்மிடம்தான் இருக்கிறது. சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் எல்லாம் நம்மிடம் இருக்கும் பொழுது அதை தேடி தேடி நாம் வெளியே அலைந்து கொண்டிருப்பதால் எந்த பயனுமே இல்லை. நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம் நம்மிடம் இருக்கும் பொழுது நாம் மற்ற இடத்தில் தேடுவதால் என்ன பயன் கிடைத்துவிடப் போகிறது? மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே போதும். ஆனந்தம், சந்தோஷம், நிம்மதி எல்லாமே ஒவ்வொன்றாக நம்மிடமே வந்து சேரும், நம்மிடமே நிலைத்து இருக்கும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும்போது நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? இந்த மாற்றம், வரப்போகும் மாற்றம், இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்த ஏமாற்றமோ தடுமாற்றமோ அதுபோல இருக்காது. ஏற்றமிகு மாற்றமாகவே இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். இனி உன் வாழ்வில் நிகழப்போகும் மாற்றங்கள் அனைத்துமே நிரந்தர மாற்றமாகத்தான் இருக்கும். நீ விரும்பியபடி, நீ ஆசைப்பட்டபடி, நீ என்னிடம் கதறியபடி உன் வாழ்வில் அனைத்து மாற்றங்களையும் நான் மாற்றி காட்டுவேன். நாளை விடியலில் பார், உனக்கான அந்த நல்ல நிகழ்வு, அதற்கான அறிகுறி நிச்சயமாக உன் கண்களுக்கு புலப்படும். உன் உணர்வுகளுக்கு அது புரியும். உன்னை ஏளனமாக பேசியவர்கள், உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் கண் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே
நீ உன் வாழ்வில் உயரப் போகிறாய். கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைப்பேன். உன்னை ஏளனமாக பார்த்தவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்குமளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்துவேன். கேட்காமலேயே உதவி செய்யும் உன் சாயிநாதர், நீ என்னிடம் கோபமாக கேட்டும் கூட நான் செய்யாமல் இருப்பேனா? உன் கோபம் பற்றி எனக்கு தெரியாதா? என்னிடம் வந்து கோபத்தை கொட்டிவிட்டு சிறிது நேரத்திற்குப் பிறகு என்னிடமே மீண்டும் வந்து என்னை மன்னித்து விடுங்கள். என் மனம் ஏதோ குழப்பத்தில் இருந்ததால் நான் அப்படி பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா என்று என்னிடம் மீண்டும் வந்து உன்னுடைய மனபாரத்தை கொட்டுவாய். அப்படியாப்பட்ட பிள்ளை நீ கண்டெடுத்த பொக்கிஷம். உன் மனதும் உன்னுடைய நினைவும் உன்னுடைய வாழ்க்கையும் எனக்கு தெரியாமல் இருக்குமா? நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை, நீ சொல்லாமலேயே அனைத்தும் எனக்கு தெரியும். உனக்கு தர வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நான் உனக்கு வழங்குவேன். இது உன் சாயப்பாவின் உனக்காக வெறும் ஆறுதல் வார்த்தையல்ல, உனக்காகவே கூறும் சத்திய வார்த்தைகள்தான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நான் கூறுவது எப்பொழுதுமே பொய்யாகாது. நான் கூறுவதுதான் வாக்கு. தேவையில்லாமல் என் வாயிலிருந்து எந்த சொற்களும் எழவே எழாது. சொற்கள் என் வாயிலிருந்து எழுந்துவிட்டால் அது நடக்கும், சர்வ நிச்சயமாக நடக்கும். ஒரு கண நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கிறது. நாளை பார், என்னுடைய திட்டம் உனக்கு புரியும். சந்தோஷமாக இருக்கும் பொழுது அல்லது ஆனந்தமாக இருக்கும் பொழுது, இன்பமாக இருக்கும் பொழுது இறைவன் மேல் வைக்கும் அந்த நம்பிக்கையை துன்பமான காலத்திலும் வேதனையான காலத்திலும் போராட்டமான காலத்திலும் இறைவன் மேல் வைப்பது இந்த மனிதர்களின் மனம் ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கிறது. இப்படி நம்பிக்கை குறைவதற்கு என்ன செய்ய வேண்டும் சாயிநாதரே என்று உன் மனதில் எழும் கேள்வி எனக்கு புரிகிறது. நான் கூறுவதைப் போல் நீ என்னிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும். என்மேல் முழுமையாக நம்பிக்கையை வைக்க வேண்டும். என்னிடம் நெருக்கமாக வர வேண்டும் என்று நான் உனக்கு கூறுவது உனக்கு புரியவில்லையா? என்னிடம் நெருக்கமாக வர வேண்டுமென்றால் என்னதான் சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும், என்னதான் பிரச்சனையில் நீ ஆட்கொண்டிருந்தாலும், என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை பரிபூர்வமாக வைத்துக்கொள் என்றுதான் சொல்கிறேன். என் மீது உன் நம்பிக்கை அசைக்கவே முடியாத இடத்தில் இருந்தால் நீ என்னை நெருங்கிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள சில பேர் ஆதாயங்களுக்காகவே என்னை நாடி வருகின்றனர். இது போன்ற எதிர்பார்ப்புகளுக்காகவே தங்களுடைய பக்தியை என் மேல் செலுத்துகின்றனர். அப்படி இருக்கும் பொழுது சில சமயம் அவர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறாவிட்டாலோ, அவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படி அவர்களின் கர்ம வினைகள் தொடர்ந்தாலோ, அவர்கள் என்மேல் வைக்கும் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுகிறார்கள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. எந்த காலத்திலும் என்ன காலத்திலும் அனைவருடைய ஆசைகளும் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறியதே இல்லை. அதேபோல் அந்த இறைவனை அடைய தடையாயிருக்கும் என்ன ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவதே இல்லை. இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதற்கான பின்னணியிலும் நான் தான் இருக்கிறேன். நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன சாயிநாதரே, என் ஆசைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா? நான் கேட்டது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? என் வாழ்வில் மாற்றங்கள் வருமா வராதா என்று நான் கேட்கிக்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் மாற்றி மாற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே என்று உன்னுடைய கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை. உன்னுடைய ஆசைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், உன்னுடைய வேண்டுதல்கள் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத பட்சத்தில், உன்னுடைய ஆசைகள் நிறைவேறினாலும் நீ இறைவன் மேல் இருக்கும் நம்பிக்கையையும்
நீ இறைவன் மேல் வைத்திருக்கும் பற்றையும் விலக்கிக் கொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் உன் ஆசைகள், உன் வேண்டுதல்கள், உன் பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறும். உன் வாழ்வே மாறும். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என்மேல் இருக்கும் அன்பையும் நம்பிக்கையையும் இழக்காதவர் எவராயினும் அவர்களுக்கு நான் நல்லதை செய்து கொண்டே இருப்பேன். உன் நிலையும் மாறும், உன் வாழ்வும் மாறும். இதுவும் கடந்து போகும். மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையே அவ்வளவுதான் பிள்ளையே. கஷ்டங்கள் வந்தாலோ சோதனைகள் வந்தாலோ என்னதான் நிகழ்ந்தாலோ இந்த சாயியின் பேரில் நம்பிக்கை இல்லாமல், நம்பிக்கை குறையாமல் யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்களே இந்த சாயியின் உண்மையான பிள்ளைகள், சாயியின் அன்புக்கு பாத்திரமானவர்கள். எப்பொழுதும் வாய்மையை கடைப்பிடிக்க வேண்டும். நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றுவேன். உன் ஆசைகள் அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றியே தீருவேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்கள் அனைத்தும் உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள். வருவதை அப்படியே ஏற்றுக்கொள். இதுவும் கடந்து போகும். இந்த நிலையும் மாறும். மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் எதுவுமே தவறாக நடந்துவிட நான் விட்டுவிட மாட்டேன். இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும். இதுவும் கடந்து போகும். இது உன் சாயி தேவாவின் தெய்வ தீர்ப்புதான். இன்பத்தை மட்டுமே எப்பொழுதும் நாடிக்கொண்டே இருப்பவர்கள் என்னை விட்டு விலகி செல்ல நேரிடும். ஆனால் துன்பத்திலும் எப்பொழுதுமே சாயி சாயி என்று என்னுடைய நாமத்தை ஜெபித்துக் கொண்டே இருப்பவர்கள் இன்னும் நெருக்கமாக என் அருகில் வந்து இருப்பார்கள். நான் அவர்களை துயரை துடைப்பேன். எப்பொழுது என்னிடம் அதிகமாக நெருக்கம் கொள்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய நியாயமான ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். நிலை மாறிவிடாது, வாழ்வும் மாறிவிடாது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நிறைவேறும். நான் நிறைவேற்றி காட்டுகிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ எவ்வளவுதான் கவனமாக நடந்தாலும் அது உன் காலை காயப்படுத்தவே செய்யும். அந்த வழியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீ பயணித்தால் கூடிய விரைவில் மலர்கள் நிறைந்த சோலைவனமான பாதை உனக்கு கண்களுக்கு தென்படும். அந்த பயணத்தில் உனக்கு துணையாக உன் சாயி நான் எப்பொழுதும் துணை நிற்பேன் பிள்ளையே. நான் உனக்கு கொடுக்க போகும் தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு. ஒரு கன நொடி போதும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றி அமைக்கும் சக்தி உன் அப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியும் அல்லவா? என்னை நம்பு. உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அளவில்லாத மகிழ்ச்சிக்கு உன்னையும் உன் வாழ்க்கையையும் கொண்டு செல்வதற்காகவே இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் போராட்டங்கள், அவமானங்கள், விரக்திகள், வேதனைகள், இதுதான் கடந்து வந்திருக்கிறாய். பொறுமையாக இரு. அனைத்தும் உன் வாழ்வில் வசமாகும். எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்று இன்றைய துணிச்சல் நாளை உனக்கு வரும் துன்பத்தை கூட துரத்தி அடிக்கும். எனவே எப்பொழுதும் எதிலும் துணிவோடு செயல்படு. துணிச்சலோடு இரு. தைரியமாக இரு. கலங்கி நிற்காதே. போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே. நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கும். எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போ. ஆனால் உன்னால் மற்றவர்கள் யாருமே கண்ணீர் சிந்தவோ வேதனைப்படவோ அழிந்து விடவும் கூடாது என்ற கொள்கையோடு உன் வாழ்க்கையில் வாழ். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. எப்பொழுதும் வெட்டிவிட்டாலும் தட்டிவிட்டாலும் எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் மீண்டும் முளைத்து வரும் மரம் போல் இரு என் குழந்தையே. எது நடந்தாலும் போராடி முட்டி வந்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு.
உன் வாழ்க்கையில் நீ விருட்சம் போல மிக சுலபமாக வளர்ந்து விடலாம். மிக பிரம்மாண்டமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தும் விடலாம். நீ எடுத்து வைக்கும் பாதையிலும் சரி, நீ எடுத்து வைக்கும் முயற்சிகளிலும் சரி, எப்பொழுதுமே தடைகள் 1000 இருக்கும். தடைகள் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையவும் அடையாது. ஒரு செயலை முடிக்க 1000 முயற்சிகள் எடுத்தால் அதில் குறைந்தது 100 தடவையாவது தடைகள் இருக்கும். தடைகளை உடைத்து முன்னேறி செல்பவனே வாழ்வில் வெற்றியை பறித்து விடலாம் மிக சுலபமாக.